Good morning, my dear students. For this session, we shall try and understand in simple terms the various principles of social policy. எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இந்த செஷனில் இந்த ப்ரெசன்டேஷனில் சோஷியல் பாலிசியோட கொள்கைகள் என்ன சோஷியல் பாலிசியில் என்னென்ன பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணும், என்னென்ன கொள்கைகள் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். As far as this first slide is concerned, the first principle of social policy is equality. Social policy ஓட first principle என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா equality. Equalityனாக்கா everyone is equal before law. எல்லாரும் சமம் before law. All are equal before law. If you go into the details of this principle of equality, here it is said that achieving equality underlies social policy. That means social policy always should aim at establishing equality between and among people. Social policy ஓட அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மத்தியில் சமத்துவம் உருவாக்குறது. அதனால தான் சோஷியல் பாலிசி இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற பிரின்சிபலை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். How to achieve this equality? இந்த ஈக்குவாலிட்டி எப்படி அடையிறது, எப்படி கொண்டு வர வேண்டும், அதுக்கு என்ன செய்யணும்? What can be done to establish a sort of equality? So here you have the answer. It is said that resources need to be distributed fairly in order to achieve equality. The simple answer is whatever resources you have, whether it is man-made or natural resources, all resources should be fairly, genuinely distributed in order to achieve equality. There should not be any biasness. There should not be any prejudice in allocating resources to states or to people. You should distribute all sorts of resources in an orderly manner. இப்போ இந்த ஈக்குவாலிட்டி எப்படி அடையணும், எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பதில் இங்கே சொல்லியிருக்காங்க. ரிசோர்ஸஸ் அப்படின்னா வளம். ஒரு நாட்டில் என்னெல்லாம் வளம் இருக்கோ அது இயற்கை வளமோ இல்லை மனிதனால் உருவாக்கப்பட்ட வளமாக இருந்தாலும் சரி, வெதர் மேன்மேட் ரிசோர்ஸஸ் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இதை எல்லாருக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் சமமாக கிடைக்கிற மாதிரி பண்ணணும். Whether this is actually done or not, that is a debatable issue. We can debate later on. But equality can be established only by means of distribution of all sorts of resources in an orderly or genuine manner. That is equal distribution of resources. Here it is said that equality has different types. There are different types of equality. We will not go into the details, but you understand. Equal outcome. Whatever resources you provide, whatever resources you make use of, the outcome should be equal. என்னதான் ரிசோர்ஸஸ் நீங்கள் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் அந்த ஈக்குவல் ரிசோர்ஸை நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுறீங்க இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அ பர்டிகுலர் ரிசோர்ஸ் ஷுட் ஹாவ் ஈக்குவல் அவுட்கம் இன் ஆல் ஏரியாஸ். அதான் சொல்கிறாங்க. ஈக்குவாலிட்டியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் அவுட்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் அவுட்கம்னா ஈக்குவல் இம்பேக்ட் ஆர் ஈக்குவல் ரிசல்ட், ஈக்குவல் எஃபெக்ட். அடுத்தது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. தட் இஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஷுட் பி கிவன் டு எவ்ரி ஒன் டு மேக் யூஸ் ஆஃப் அவைலபிள் ரிசோர்ஸஸ். ஆர் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாக்கா எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், ஒரே மாதிரியாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் வாட் பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆஃப் சோஷியல் பாலிசி ஹேஸ் டு சே. நவ் as far as this the second slide is concerned, it is said that the other principle is social policy is an inclusive disciplinary. The second principle என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா social policy is inclusive disciplinary. inclusive அப்படின்னா தமிழில் உள்ளடக்கியது. That means whatever social policy you frame or design, it should include everyone. It should not leave even a single individual or a
group of people. That is what is called as inclusive policy or inclusive disciplinary. சோஷியல் பாலிசி வந்து இன்க்ளூசிவ் அப்படின்னாக்கா உள் அடக்கியது அப்படின்னு சொன்னேன். சோஷியல் பாலிசி உருவாக்கக்குள்ள யாரெல்லாம் மனசில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல், எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் எல்லாரையும் இதில் உள்ளடக்கிற மாதிரி நீங்கள் சோஷியல் பாலிசி ஃப்ரேம் பண்ணணும். அதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் மீன்ஸ் டு ப்ரொவைட் சொல்யூஷன்ஸ் டு அட்ரஸ் நீட்ஸ் ஆஃப் சோஷியல் லைஃப். What is the meaning of this? What do you mean by inclusive policy? That means we as human beings living in society or community have various problems and various needs, and these needs have to be addressed, these needs have to be fulfilled, and this can be done only through social policy. நம்ம மனிதர்கள் சமூகத்தில் வாழ்கிறோம். நமக்கு சமுதாயத்தில் அத்தியாவசியமான தேவைகள் நிறையா இருக்குது. இந்த தேவைகளை பூர்த்தி பண்ணணும், இந்த தேவைகளை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா திஸ் கேன் பி டன் ஒன்லி த்ரூ சோஷியல் பாலிசி. சோஷியல் பாலிசி மூலமாக தான் இது செய்ய முடியும், அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன் கண்டினியூஷன் டு திஸ், வாட் திஸ் இன்க்ளூசிவ் டிசிப்ளினரி ஹேஸ் டு சே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, I mean this principle of inclusive disciplinary, it says that social problems change based on economic and environmental factors. No society is free from social problem. எந்த ஒரு சமுதாயத்திலையும் சமுதாய பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, எல்லா சமுதாயத்திலையும் பிரச்சனைகள் இருக்குது. All societies will not face the same social problem. You know, keep this in mind. எல்லா சமுதாயமும், எல்லா விதமான சமுதாயமும் ஒரே மாதிரியான சமூக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஈச் அண்ட் எவ்ரி சொசைட்டி வில் ஹாவ் இட்ஸ் ஓன் சோஷியல் ப்ராப்ளம். ஒரு சமுதாயத்துக்கு அவங்க சமூகத்துக்கு அவங்களோட பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் இருக்கும், வேறுபடும், மாறும். Why this difference in social problem from one society to the other? That means it is because of economic and environmental factors. பொருளாதார மற்றும் சுற்றுப்புற சூழல் காரணமாக தான் ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வேற ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து வேறுபடுது. To put it in simple terms, no society is free from any social problem. This problem differs from society to society or from place to place, even from time to time. And this is because of economic and environmental factors. That means social problems is influenced or determined by economic and environmental factors. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையும் பொருளாதார மற்றும் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். These changes also differ based on social structure and state politics. Above all, there is also some other reason which determine the change in social problem. ஒரு சமுதாயத்திலேருந்து இன்னொரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் ஏன் வேறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு காரணம் சொல்கிறாங்க, 2 காரணம் சொல்கிறாங்க. சமூக கட்டமைப்பு, சோஷியல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டேட் பாலிசிஸ். ஒரு அரசாங்கம் என்ன பாலிசி, வழிகாட்டி ஆர் கைட்லைன்ஸ் பின்பற்றாங்க, அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. The social structure available in the state and the policies that the state adhere to or follow also determine the type of social problem in a particular state. This is what principle of inclusive disciplinary has to say. Now, as far as the other principle is concerned, it is with regard to equal opportunity. It is with regard to equal opportunity. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சம உரிமைகள் கிடைக்க வேண்டும், வாய்ப்பு கிடைக்க வேண்டும். சம உரிமை இல்லை, சம வாய்ப்பு கிடைக்கணும். Everyone should get an equal opportunity. Again, a simple question arises: do we get equal opportunity? Again, I'll not go into the details. It is a debatable issue. We may debate later on when we have time. இப்போ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரின்சிபல் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கேள்வி வருது, எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நல்ல கேள்வி, விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். இப்போ நான் இந்த டீட்டெயில்ஸில் போகல, பிற்காலத்தில் டைம் இருக்கக்குள்ள நம்ம அது விவாதம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் மீன்ஸ் தட் ஈக்குவல் குரூப் ஷுட் பி ஈக்குவலி ட்ரீட்டட். ஒரே மாதிரியான குரூப்ஸ் இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரே மாதிரியான ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி நீட் டு பி கிவன் டு பீப்புள் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் ஜெண்டர் ஆர் குரூப்.
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த குரூப்பில் இருக்காங்க அதை பற்றிலாம் கவலையப்படாமல் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் எல்லாருக்கும் சம வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல், ஈச் அண்ட் எவ்ரி குரூப், irrespective of or regardless of their gender or group, they should get an equal opportunity, and this is what equal opportunity principle of social policy has to say. Now the next principle of social policy is need. அடுத்த social policyயோட principle என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீட்னா தேவை. here என்ன சொல்கிறாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, here what is said here in this context is basic needs are food, caring and housing. As you all know that you have studied Abraham Maslow's hierarchy of social need or human need. மனுஷனோட தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்ரஹாம் மேஸ்லோ அப்படிங்கிற ஒரு ஹைரார்க்கியில் மனுஷனோட தேவைகள் என்னன்னு சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, பேசிக் நீட்ஸ் ஆர் ஃபுட், கேரிங் தட் இஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் ஹவுசிங், இருக்க வீடு, பாசம் ப்ளஸ் சாப்பாடு. நீட்ஸ் ஆர் நாட் லிமிட்டெட். நம்மளோட தேவைகள் என்றைக்குமே வந்து லிமிட்டெட் கிடையாது, அன்லிமிட்டெட். நீட்ஸ் ஆர் ஆல்வேஸ் நாட் லிமிட்டெட். Our needs are always unlimited in numbers. That is what human tendency is. And it is not certain which need should be covered by states. See, food, caring and housing. Apart from this, there are other multiple various human needs. Here it is said that it is not certain, it is not sure that which particular need should be covered by state. இங்கே வந்து ஷியோர் கிடையாது, சர்டன் கிடையாது, கட்டாயம் கிடையாது. எந்த அரசாங்கம், எந்த ஸ்டேட் வந்து எந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு முன் வர வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க, நிச்சயம் கிடையாதுங்கிறாங்க. தென் த அதர் பிரின்சிபிள் இஸ் ஃப்ரீடம் அண்ட் ரைட்ஸ். ஃப்ரீடம் அண்ட் ரைட்ஸ் அப்படிங்கிறது அடுத்தபடியாக சோஷியல் பாலிசியில் இருக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு பிரின்சிபிள் ஆர் கொள்கை. There are different types of rights. In the freedom and rights la vandu there are different types of rights. There are different types of fundamental rights which we'll study when I'll be explaining about, talking about fundamental rights and directive principles. That's a different topic altogether. But here there are different types of rights. ஒரு மனுஷனுக்கு பலவிதமான உரிமைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. What are they? Number 1 is civil rights. What do you mean by civil rights? சமூக உரிமைகள். Civil rights is சமூக உரிமைகள் in Tamil. Civil rights means the absence of arbitrary arrest and detention but having freedom to discuss any opinion. Civil right means, what do you mean by civil rights? Absence of arbitrary arrest. What do you mean by arbitrary? Arbitrary means based on a random choice. Based on random choice. This civil rights, what this civil right says, that means an individual should not be randomly chosen and put under detention. Detention means it is a sort of official custody. So it has to be done only if the individual deserves it. You cannot on your own choice select one particular individual randomly and put him under detention. That is what this civil right has to say. இந்த சிவில் ரைட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சமூக உரிமைகள். சமூக உரிமைகள் அப்படின்னாக்கா எந்த ஒரு இண்டிவிஜுவலையும் எந்த ஒரு நபரையும் தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தடுப்பு காவலுக்காக எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சவன் பிடிக்காத மாதிரி ஏதோ ஒரு இண்டிவிஜுவலை பிடிச்சி நீங்கள் தடுப்பு காவலில் வைக்க முடியாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. பட் ஹேவிங் ஃப்ரீடம் டு டிஸ்கஸ் எனி ஒப்பீனியன். அவருக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒப்பீனியன் இருக்குது, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஹி ஷுட் பி given the freedom to discuss any sort of opinion. Okay. Social rights. அடுத்தது next right is social right. What do you mean by social right? Social rights means social welfare. Social rights means social welfare, welfare of the society as a whole in toto. And social security. Social security na என்ன? சமூக பாதுகாப்பு. Any security that the society or any security that the state government furnishes against the risks its members are exposed to. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன ரிஸ்கில் எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்களோ அந்த ரிஸ்க்லேருந்து மீண்டு வரத்துக்கு சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு தான் சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஆர் தே? ரைட் டு எஜுகேஷன்.
ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு குட் எக்ஸாம்பிள். ரைட் டு எஜுகேஷன் இஸ் a very good example for social right. Next, the final type of the last type of right is political rights. We have seen civil rights and social rights, and now it is political rights. What do you mean by political rights? அரசியல் ரீதியான அரசியல் உரிமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பொலிட்டிக்கல் ரைட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்க்ளூட்ஸ் voting and joining political parties and freedom to explain opinion in a democratic way. What do you mean by political rights? What an individual enjoys under this political right. ஒரு இண்டிவிஜுவல் இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸில் என்ன என்ஜாய் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்க்ளூட்ஸ் voting. Each and every individual has the right to vote. நான் ஓட்டு போட உரிமை இருக்க வேண்டும். Joining political parties. An individual can join a political party of his own choice, of his or her own choice, without any compulsion and pressure. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாமல் கம்பல்ஷனும் இல்லாமல் அவன் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, ஃப்ரீடம் டு எக்ஸ்பிளைன் ஒப்பீனியன் இன் எ டெமோக்ராட்டிக் வே. அவனுக்கு என்ன விஷயம் ஒப்பீனியன் இருக்கோ, அவனோட கருத்து என்ன இருக்கோ அந்த கருத்தை வந்து ஜனநாயக முறையில் வெளிப்படுத்துறதுக்கு அவனுக்கு உரிமை அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அவனுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஷுட் என்ஜாய் த ஃப்ரீடம். What freedom? Freedom to explain his or her opinion, views, experiences and feelings in a democratic way. Not in an undemocratic way, but it should be in a democratic way. I am sure you have understood the various principles of social policy. That's it. Thank you.